2017 ஆண்டு. உலகம் யுத்தத்தால் இடறிக் கொண்டிருந்த ஒரு காலம். போரின் இடையிலும் மனிதரின் நம்பிக்கையை உயர்த்தெழுப்ப இறைவன் தன் தாயின் மூலமாக ஒரு அருளான வரலாற்றை உலகிற்கு அருளப் போகிறார். இது புனித அன்னை மரியா தோன்றிய அதிசயமான கதை. இது பாத்திமா அன்னையின் அருள் கதையான நாடகம். பசுமை நிலங்கள், அமைதியான பாத்திமா நகரின் புறநகர். அங்கே வாழ்ந்தனர் 3 சிறிய உயிர்கள். பசியும் பயமும் இல்லாத மகிழ்ச்சியான உலகத்தில் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 3 மழலைகள் தங்களது ஆடுகளோடு நின்று விளையாடிக் கொண்டிருந்தனர். லூசியா, மேய்ச்சல் முடிஞ்சா போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இரு, போலாம். என்ன அவசரம்? இந்த இடம் இன்னைக்கு ரொம்ப அமைதியா தெய்வீக தன்மை நிறைஞ்சது மாதிரி இருக்கு. நீங்க கவனிச்சிங்களா? ஆமா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். வானத்தை பார்க்கும்போது ஏதோ பிரம்மாண்டமாக இருக்கு. அவர்களது சிறுமையான வாழ்க்கையில் மிக பெரிய ஓர் தெய்வீகமான திருப்பம் காத்திருந்தது. 3 சிறுவர்கள் தங்கள் ஆடுகளை மேய்க்கையில் வானத்திலிருந்து ஒரு ஒளிபரப்பில் தோன்றினார் ஒருவன். அவர் மனிதர் இல்லை, இறைவனின் தூதர். அந்த ஒளியை பாருங்க, அது ஒரு மனிதன் மாதிரி தெரியுது. அவர் நம்ம பக்கம் தான் வராரு, பாருங்க. பயப்படாதீர்கள், நான் இறைவனின் தூதர். இறைவனை மிகுந்த நேசத்துடன் வழிபடுங்கள். அவருக்காக அனைத்தையும் சாகாகதியாக ஒப்புக்கொடுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பலியாக வேண்டும், பாவிகளின் பாவங்களுக்காகவும் உலகிற்கு இரக்கம் கிடைக்கவும். இது ஆரம்பம்தான். இறைவனின் திருப்பொருளை உலகுடன் பகிர அந்த பிள்ளைகள் அழைக்கப்பட்டார்கள். துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். முழு வானமும் மின்னியது, வெளிச்சம் பறந்தது. மழலை கண்கள் நின்றன அதிசயத்தில். அங்கே வெள்ளை உடையுடன் நின்றாள் ஒரு பெண்மணி. அவள் முகம் இறைவனின் சாந்தியும் தாயின் கருணையும் ஒன்றாக புனைந்தது போல். அவள் நம் அன்னை மரியா, இறைவனின் தூதராக இந்த பசுமை நிலத்தில் அவள் தோன்றினாள். இன்னைக்கு ஞாயிறு. வானம் வெறும் நீலக்கடலை போல் இருக்கு. சூரியன் நன்கு காய்ச்சது. ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா லூசியா, ஆட்டுக்குட்டிகளுக்கு தண்ணீர் குடிக்க வைக்கணும். நம்ம ஆடுகள் எல்லாம் அமைதியா இருக்கு. நம்ம கொஞ்சம் நிழல்ல கட்டி ஓய்வு எடுப்போமா? ஐயோ, அந்த மரத்தை பாருங்க, வெளிச்சமா ஒரு ஒளி வந்த மாதிரி தெரியுது. லூசியா, அது என்ன ஒளி? கண்ணை சுடுவது போல் இருக்கு. அஞ்சாதீர்கள், நான் இறைவனுடைய தூதராக இங்கு வந்துள்ளேன்.
நான் பரலோகத்திலிருந்து வந்துள்ளேன். நீங்கள் அனைவரும் தினமும் ஜெபிக்க வேண்டும். உலகத்திற்கு சமாதானம் வர வேண்டும் என்றால் பாவிகளுக்காக மனதுருகி ஜெபம் செய்யுங்கள். அம்மா, எங்களால முடியுமா? இறைவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். அன்பும் விசுவாசமும் உள்ள பிள்ளைகள் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி இங்கு வாருங்கள். நான் உங்களை வழிநடத்துவேன். அம்மா, எங்களோடு இருங்கள். நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன். அன்பும் ஜெபமும் இருந்தால் இறைவன் அருகில்தான் இருப்பீர்கள். அன்னை மரியா 3 சிறுவர்களிடமிருந்து ஒன்றையே கேட்டாள். உலகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? அவள் வார்த்தைகள் வானத்திலிருந்து வீசும் காற்று போல் நெஞ்சை தொட்டது. சிறுவர்கள் தங்கள் உள்ளத்தை மரியாவிடம் அர்ப்பணித்தனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கை மாறியது. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே நம்மை தாங்கும் அம்மா. அன்னையின் தோற்றத்தை பார்த்த பின் 3 பிள்ளைகளும் அதனை உண்மையாகவே எடுத்துக்கொண்டு தங்கள் பெற்றோர்களிடம் பகிர தீர்மானிக்கின்றார்கள். நான் தூங்கும் போது அம்மா, அம்மா, நான் இப்ப சொல்ல போறது நீங்க நம்பணும். என்ன சொல்லு முதல்ல. ஒரு அற்புதமான ஒளியில நாங்க அன்னை மரியாவை பார்த்தோம். அவங்க எங்க கிட்ட பேசினாங்க. என்ன சொல்றீங்க? யாராவது உங்களை ஏமாத்திருப்பாங்களா? இல்ல அப்பா, நாங்க 3 பேரும் பார்த்தோம். அவங்க பேசின வார்த்தைகள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இயேசுவே, இது மட்டும் உண்மையா இருந்தா எவ்வளவு பெரிய அருள். ஊர்வாசிகளிடம் தெரிவித்த போது அந்த மழலைகளின் வார்த்தைகளை நம்பவில்லை. அவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்று கண்டித்தார்கள். சிறுவர்கள் சோதிக்கப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கையும் உண்மை மனமும் அவர்கள் குரலில் தெளிந்தது. அவர்கள் நம்பிக்கையோடு கூறினார்கள், அன்னை மரியாவை நாங்கள் பார்த்தோம் என்று. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கு. பாத்திமா அன்னை வந்ததாம். யாரு நம்புவாங்க? நாங்க பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. பாத்திமா அன்னையை நாங்க பார்த்தோம். நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், எங்களை நம்புங்க. ஜெசி சொல்றது உண்மைதான். பாத்திமா அன்னை எங்களை இறைவனுக்காக பலியாகணும்னு சொன்னாங்க. நான் இத்தனை வருஷமாக இந்த கோவில் வாசல்ல தான் இருக்கேன். எனக்கு மாதா காட்சி தரலையே. இதெல்லாம் பைத்தியக்கார குழந்தைங்க பேச்சு. சும்மா நம்ம கிராமத்துல பிரச்சனை வைக்காதீங்க. உண்மையை சொல்றதுக்கு நாங்க எதையும் ஏற்க தயாரா இருக்கோம். பாத்திமா அன்னை சொன்னது எங்க உயிரோடு பிணைக்கப்பட்டதா இருக்கு. என்னமோ இந்த பசங்க பேசுறது உண்மை போலதான் இருக்கு.
மலைக்குகை அருகே 3 பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கிறார்கள். அந்த இடத்தில் தியான அமைதி. வானம் மெதுவாக பிரகாசிக்கவும் ஆரம்பிக்கிறது. இறைவா, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அம்மாவே, மீண்டும் வாருங்கள், எங்களோடு பேசுங்கள். அப்போதான் நாங்கள் சொன்னதில் உண்மைன்னு மக்கள் நம்புவாங்க. ஜெசிந்த, வானத்தை பாரு, ஒளி வருது. எனது பிள்ளைகளே, நான் மீண்டும் வந்துள்ளேன். இறைவன் உங்களிடமிருந்து ஜெபத்தை கேட்டுள்ளார். தவம் செய்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் உலகத்திற்கு அமைதி கொண்டு வரும். அம்மாவே, நாங்கள் சொன்னதை மக்கள் நம்பவில்லை. அவங்க எங்களை அவமானப்படுத்துறாங்க, கேலி செய்றாங்க. அவர்கள் இதுவரை உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. உங்களது நம்பிக்கையால் அவர்கள் மனம் மாறும். தவம், ஜெபம், அறச்செயல், இதுவே நம் வழி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மாவே? ஒவ்வொரு மாதமும் இதே நாளில் இங்கு வாருங்கள். நான் உங்களுடன் இருப்பேன், இறைவனின் சித்தம் நிறைவேறும் வரை. அம்மா, மீண்டும் வருவீர்களா? ஆவே 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 மரியா. அக்டோபர் 13, 1917ஆம் ஆண்டு பாத்திமா நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். மழை பெற்ற வானத்தில் சூரியன் நடனமாடியது. மக்கள் அஞ்சினர், அழுதனர். அந்த நாள் இறைவனின் அற்புதத்தை தன்னிலே கண்டது. அந்த நாள் அன்னை மரியாவின் வாக்கு நிஜமாயிற்று. இறைவா, மக்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்கு உம்மை காணும் அருள் தாரும். ஜெசிந்தா, அங்க பாரு, சூரியன் அசைவது போல் இருக்கு. அந்த பாறையின் மேலே பாரு, அன்னை மரி அவர் வெளிச்சத்தோடு தோன்றுகிறார். மழை நின்றது. சூரியன் வண்ணமயமாக சுழன்று பெருமொழியுடன் வானத்தில் நடனமாடியது. அது இறைவனுடைய மாபெரும் அற்புதம். அன்னையின் வார்த்தைகள் உண்மை. அவள் நம்முடன் இருக்கிறாள். இறைவா, உமது அன்பும் உண்மையும் எங்களை உற்ற பார்வையுடன் வழிநடத்தட்டும். பாவத்திலிருந்து எழ முடியாமல் துடிதுடிக்கின்ற இந்த உலகிற்கு திருப்பத்தை அளிக்கட்டும். அன்னை மரியா மீண்டும் மீண்டும் உலகம் முழுவதையும் அழைக்கிறாள். தூய வாழ்க்கை வாழுங்கள், ஜெபியுங்கள், பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். அவளது அழைப்பு இன்று நம் உள்ளங்களிலும் ஒலிக்கிறது. நாம் நினைவு கூற வேண்டியது, அவளது அழைப்பை நாம் ஏற்கிறோமா? அவள்தான் உன் அன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே, உன்னான்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவளென்றுமே. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். ஒரு போதும் மறவாமலே புவி மீது புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில்